தந்தை மைந்தன் தூய் ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரக்கும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஆமென். எங்கள் தாயும் தந்தையுமாய் இருக்கிற அன்பின் நிறைவா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஒரு வாரத்தை நாங்கள் நிறைவு செய்யவும் இன்னொரு வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கவும் நீ கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய இல்லத்திலிருந்து இந்த ஆராதனையை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு வரைக்குமாக ஆராதனை உடைய சம்பவத்தின் கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாம மைமிக்காக நம்முடைய ஆராதைக்கு துவக்கமாக எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலை 16வது பாடலை பாடுவோம். பாமாலை 16. ஆக்கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே. என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவான் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும்
நின்ற வண்ணமாக நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய ஆராதனைக்கு துணையாக காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே 2ஆம் ஆராதனை முறை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமலை பொறை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, முது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் அச்சராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் புகழும் எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பாவறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனுதையும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியுள்ளவராக இருக்கிறார். நமது பலவனுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசார் நமக்கு இராமல் எல்லா விதத்தும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே ஆண்டோடு சன்னிதானத்திலே சோதித்து அறிவோமாக. சர்வ வளமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம். 2ஆம் பாவரிக்கின் ஜெபத்தின் வாயிலாக நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்களினாலும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எங்கள் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். கடவுளே, போற்றுதற்குரிய உமது திருமைந்தனும் உமது பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து புனித இடத்தினில் ஒரே முறை சென்று எங்களுக்காக பரிந்து பேசி என்றும் வாழ்கின்றாரே. அவருடைய திருவுடல் பலியாக படைக்கப்பட்டதன் மூலம் நாங்கள் தூய்மையடைந்து எங்களுக்காக அவர் பிரதிஷ்டை செய்த வழியில் உறுதியான விசுவாச நிறைவோடு நடந்து உம்மை நெருங்கி சேரவும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கு என்றும் பணி செய்யவும் அருள் புரியும். அருள் தந்தையே, உம்மோடும் தூய ஆவியோடும் என்றும் ஒரே கடவுளாக வீற்றிருந்து முடிவின்றி ஆட்சி செய்யும் உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு பெருமான் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளிலும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி, அது லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல், அதிகாரம் 24 அதிகாரம், திருவசனங்கள் 44 தொடங்கி
49 முடிய பக்கம் 123 புதிய ஏற்பாட்டின் பகுதி. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. செய்திக்கு ஆயத்தமாக கிறிஸ்தவ பாமாலை 367வது பாடல், ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பியும் என்கிற பாடலை பாடவும். பாமாலை 367வது பாடல். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் போற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி. ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுவே. தேவரீரின் பாதத்தண்டை அவளோடே கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீன். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுவீன். ஆண்டவா மெய் பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன். அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீன். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுவீன். ஆசத்தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும் பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீன். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம்
தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியிடமிருந்தும் நாம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் ஆன்லைன் மூலமாக இந்த வழிபாட்டில் உங்களோடு கூட இணைந்து கடவுளை மகிமைப்படுத்த ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வந்திருக்கின்ற 6ஆம் ஞாயிறான இன்று நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் என்பதாகும். தூய ஆவியருக்காக காத்திருத்தல் என்கிற தலைப்பில் இன்றைய தியானத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்வில் காத்திருத்தல் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்க 10 மாதம் காத்திருக்கிறோம். பிறந்த குழந்தை வளருவதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்கிறோம். அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிக்கு போக சில ஆண்டுகள் காத்திருக்கிறோம். பள்ளி படிப்பை முடிக்க ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் காத்திருக்கிறோம். பணியில் சேர நாம் காத்திருக்கிறோம். திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருக்கிறோம். இப்படி காத்திருத்தல் என்பது மனித வாழ்வில் ஒரு சுழற்சியான ஒரு அம்சமாக இன்றைக்கு உள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம். காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்பது மனிதனுடைய வாழ்வை பண்படுத்தும், மனிதனுடைய வாழ்வை பக்குவப்படுத்தும். ஆனால் காத்திருத்தல் என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. சில நேரங்களில் காத்திருத்தல் என்பது சுகமான அனுபவமாகவும், சில நேரங்களில் காத்திருத்தல் என்பது வேதனையான அனுபவமாகவும் நம்முடைய மனித வாழ்வில் இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். காத்திருத்தல் என்பது மனிதனுக்கு மட்டுமே உரிய அனுபவம் அல்ல. திருமறையில மனிதனுடைய மனமாற்றத்திற்காக, மனிதனுடைய மீட்புக்காக கடவுளே காத்திருந்தார், இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் திருமறையில வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நோவா பேழையை உண்டு பண்ணும்போது கடவுள் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் கடவுள் ஒரு பெரிய அழிவை உண்டாக்குவதாக எச்சரித்த போது நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். அந்த பேழை 300 முழ உயரம், 50 முழ அகலம், 30 முழம் உயரம் கொண்ட ஒரு பேழை. இதை செய்வதற்கு பல மாதங்கள் ஆகிறது. அதுவரை கடவுள் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். மக்கள் ஒருவேளை மனம் திரும்பினால் அந்த அழிவை நிறுத்திவிடலாம் என்று. இன்றைக்கும் நம்முடைய மனம் திரும்புதலுக்காக, நம்முடைய மீட்புக்காக கடவுள்
காத்துக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூய ஆவிக்காக காத்திருத்தல். இந்த தலைப்பில் நாம் சிந்திக்கும்படியாக 3 திருமறை பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 31 வரைக்கும். நிருப பகுதியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11 வரையும். நற்செய்தி பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 49 வரை அடங்கிய 3 திருமறை பகுதிகளில் தூய ஆவிக்காக காத்திருத்தல் என்றால் என்ன என்பதை, அதனுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ள தூய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 31 வரை. இந்த பகுதியில் தூய ஆவிக்காக காத்திருத்தல் என்பது ஆண்டவர் தருகிற புது வாழ்வுக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் தருகிற புது வாழ்வுக்காக காத்திருப்போம் என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா புத்தகத்தை நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணமாக பல திருமறை அறிஞர்கள் 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். 1 முதல் 39 அதிகாரங்கள் யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாக, அதாவது யூதா நாட்டில அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், வரப்போகிற அழிவை குறித்து, சிறையிருப்பை குறித்த ஒரு எச்சரிப்பை சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரை கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுடைய எச்சரிப்பை பொருட்படுத்தாமல் இருந்த யூதர்கள் நேபுகாத் நேச்சாரால் பாபிலோன் நாட்டுக்கு அவர்களை அடிமைகளாக கொண்டு போன போது அங்கே தங்கியிருந்த நாட்களிலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவும் 56 66 வரை அடங்கிய அதிகாரங்கள் மீண்டுமாக அவர்கள் பாபிலோனிலிருந்து தங்களுடைய சொந்த நாடான யூதாவிற்கு திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவும் பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் ஏசாயா புத்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கிறார்கள். 1 முதல் 39 அதிகாரங்கள் சிறையிருப்புக்கு முன், அதாவது சொந்த நாட்டிலே யூதர்கள் யூதாவிலே இருந்தபோது சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளாகவும், 40 66 வரை இருக்கின்ற அதிகாரங்கள் சிறையிருப்பு காலங்களிலே, அதுக்கு பின் வருகிற காலங்களிலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளாகவும் 2 பெரும் பிரிவுகளாக சில அறிஞர்கள் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை பிரிக்கிறார்கள். இந்த ஏசாயா புத்தகம் திருமறையினுடைய மினியேச்சர் என்று சொல்லுவார்கள். எ பைபிள் இன் மினியேச்சர் என்று இந்த ஏசாயா புத்தகத்தை குறிப்பிடுவார்கள். மினியேச்சர் என்று சொன்னால் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுவதற்கு திட்டமிடும் போது பொறியாளர்கள் அந்த கட்டிடத்தை போன்ற ஒரு சிறிய மாடலை, ஒரு மாதிரியை வடிவமைத்து வைத்திருப்பார்கள். அதுதான் மினியேச்சர். ஒரு பெரிய ஒன்றை ஒரு சிறிய அளவில் வெளிப்படுத்துவதுதான் மினியேச்சர் என்று சொல்லுவார்கள். ஏன் இந்த ஏசாயா புத்தகத்தை
திருமறையின் மினியேச்சராக இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. நாம் கரங்களிலே வைத்திருக்கிற திருமறையிலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய 66 புத்தகங்கள் இருக்கிற ஒரு திருமறைக்கு இந்த ஏசாயா புத்தகத்தில் இருக்கிற 66 அதிகாரங்கள் என்பது ஒரு மினியேச்சர் போல, ஒரு திருமறையே சிறிய அளவில் நமக்கு காட்டுவது போல அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏசாயா 1 முதல் 39 அதிகாரங்கள் என்பது திருமறையினுடைய முதல் பகுதியாக, அதாவது பழைய ஏற்பாட்டிலே 39 அதிகாரங்கள், பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருப்பது போல ஏசாயா புத்தகத்தினுடைய முதல் பகுதியாக 39 அதிகாரங்கள் இருப்பதாகவும், இந்த 2 பகுதிகளுமே, அதாவது பழைய ஏற்பாட்டிலே உள்ள 39 புத்தகங்களும் ஏசாயா புத்தகத்திலே இருக்கின்ற முதல் 39 அதிகாரங்களுமே பாவத்திற்கான கடவுளுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிற செய்திகள் அடங்கிய ஒன்று என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக ஏசாயா 40 - 66 வரை அடங்கிய 2வது பகுதி என்பது திருமறையினுடைய 2ஆம் பகுதி என்று குறிப்பிடுகிறார்கள். திருமறையில 2ஆம் பகுதியாக இருக்கின்ற புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் இருப்பது போல 40 - 66 வரை அடங்கிய அந்த அதிகாரங்கள், ஏசாயாவிலே 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற புத்தகத்திற்கு ஒப்பாக அதை குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதியில, அதாவது ஏசாயா 40 - 66 வரை அடங்கிய அதிகாரங்களிலும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட 27 புத்தகங்களிலும் கடவுளுடைய கிருபையை பற்றி அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஏசாயா 40ஆம் அதிகாரம் என்பது யூதர்கள் பாபிலோனிலே இருந்தபோது சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இந்த புத்தகத்திலும் ஒரு அழகான ஒரு குறிப்பு உண்டு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை அடங்கிய வசனங்களை நீங்கள் படித்தால், நான் படிக்கிறேன். ஏசாயா 40 3 முதல் 5 வரை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவுகளை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதே பொருளையுடைய ஒரு செய்தி மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 4 வரை யோவான் ஸ்நானகனுடைய திருப்பணியின் துவக்கத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இந்த ஏசாயா 40 சொல்வதினாலே யோவான் ஸ்நானகனுடைய திருப்பணியை போலவே இந்த ஏசாயா 40 சொல்லப்படுகிறது என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. யூதர்கள் யூதா நாட்டிலே வாழ்ந்தபோது கடவுள் பலமுறை அவர்களோடு கூட பேசுகிறார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அவர்களோடு பேசுகிறார். யூத ஜனங்கள் கடவுளுடைய நியாயப்பிரமாண சட்டத்தை விட்டு வலிவிலகி அவருக்கு கீழ்ப்படியாமல் கடவுளை மறந்து அந்நிய தெய்வங்களை வணங்க முற்பட்ட போது தங்களுடைய வாழ்விலே
கடவுளை மறந்து அவர்கள் வாழ்ந்தபோது கடவுள் அவர்களோடு கூட பேசுகிறார். ஒரு எச்சரிப்பு. அதுதான் ஏசாயா 1 முதல் 39 அதிகாரங்கள். நீங்கள் மனம் திரும்பி கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் உங்களுக்கு நேரிட போகிற ஒரு பெரிய அழிவிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இல்லையானால் உங்களுக்கு ஒரு சிறையிருப்பின் காலம் காத்து கொண்டிருக்கிறது. பாபிலோன் பேரரசன் மூலமாக ஒரு சிறையிருப்பு உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த எச்சரிப்பை கேட்காமல் செவி கொடுக்காமல் இருந்தபோது கடவுளுடைய வார்த்தையின்படியே யூதர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். விளைவு, அந்த பாபிலோனிலே அவர்கள் வாழ்ந்தபோது பலவிதமான இன்னல்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். முதலாவது, அவருடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், யூதர்களுடைய வாழ்விலே அவர்கள் பெயரிடும் போது கூட கடவுளோடு பொருந்தி போகிற சில பெயர்களை இடுவது வழக்கம். அந்த பெயர்களை கூட பாபிலோனிலே மாற்றுகிறார்கள். குறிப்பாக உதாரணத்திற்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தானியேலுடைய பெயர் பெல்தேஸ் சாத்சார் என்று மாற்றப்படுகிறது. அவருடைய கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள். உணவு, உடை என்று அவருடைய கலாச்சாரமே அங்கு மாறிப்போகிற ஒரு சூழல். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனுள்ள கடவுளை ஆராதித்த அந்த யூதர்களை பாபிலோனிய பேரரசனுடைய சிலையை வணங்குவதற்கு வற்புறுத்தி அவர்களை பணிய வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி அல்லது ஒரு அனுபவத்தை அவர்கள் அங்கே சந்திக்கிறார்கள். மிகப்பெரிய அடிமைத்தனம். நியாயப்பிரமாணத்தை கற்பிக்க ஆட்கள் இல்லை, அங்கே ஆலயம் இல்லை. இப்பொழுது பாபிலோனிலே இருந்து யூதர்கள் மனம் திரும்பினாலும் சொந்த நாடு திரும்புவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. இனி தங்கள் வாழ்வு அவ்வளவுதான், தன்னுடைய சொந்த நாட்டிற்கு இனி போக முடியாது என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. கடவுள் தங்களை மறந்து விட்டார், கடவுள் தங்களை கைவிட்டு விட்டார் என்கிற எண்ணம் பாபிலோனிலே இருந்த யூதர்களுக்கு அதிகமாக இருந்தது. அந்த சூழலிலே தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடர்ந்து வருகிற வசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 25 நான் வாசிக்கிறேன். 26வது வசனம், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கம் திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று கடவுள் அவர்களோடு கூட பேசுகிறார். தாங்கள் மனம் திரும்பிய பின்னும் தங்களுடைய நியாயம் கடவுளுடைய சமூகத்தில் எட்டாமல் போய்விட்டதே என்று அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருந்த போது கடவுள் அவர்களோடு கூட பேசுகிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கடவுளுக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவேளை பாவம் செய்து கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு தண்டனை காலங்களிலே இருந்தாலும் கூட கடவுள் மீண்டுமாக அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து கடவுள் அவர்களை மீண்டும் மீட்டு அவர்கள் சுய தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போவார் என்கிற
அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்கு அந்த பாபிலோனில் இருந்த யூதர்களை கடவுள் அழைக்கிறார். அவருடைய காத்திருக்குதல் ஒருபோதும் வீணாவதில்லை. நாள் ஒன்று வரும், அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டு. இதே அடிமைத்தனத்திலே அவர்கள் தொடர்ந்து வாழ்வது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களின் நிமித்தமும் நாம் சில நேரங்களிலே கடவுள் நம்மை கைவிட்டது போல பலவிதமான அனுபவங்களுக்குள்ளாக உட்படும் போது நாமும் இந்த பாபிலோனில் இருந்த யூதர்களைப் போல கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ, கடவுளுடைய இரக்கம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ, நாம் இழந்து போன வாழ்வை கடவுள் நமக்கு மீண்டும் திரும்ப கொடுப்பாரோ என்கிற ஒரு பயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் தருகிற புது வாழ்வுக்காக நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்பதாகும். இரண்டாவதாக, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 11 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில தூய ஆவிக்காக காத்திருத்தல் என்பது ஆண்டவரது வருகைக்காக காத்திருத்தல் என்பதாகும். லூக்கா எழுதின நற்செய்தியாளரே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் என்று பெரும்பாலும் நம்பப்படுகிறது. நீங்கள் இந்த லூக்கா புத்தகத்தினுடைய துவக்கத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகத்தினுடைய துவக்கத்தையும் நீங்கள் பார்த்தால், தயோபிலாவே என்கின்ற ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டது போல இந்த ஆரம்பம் இருக்கும். தயோபிலுவே என்று சொன்னால் ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்று பொருள். கடவுளின் நண்பர்கள் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகத்திற்கு எழுதப்பட்ட புத்தகங்கள் என்று அதற்கு பொருள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆதி திருச்சபையில கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள் இந்த லூக்கா எழுதின புத்தகமும் அப்போஸ்தலர் நடபடிகள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் சீடர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு திருமறையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். திருமறையிலே கடவுளுடைய குமாரனாகி இயேசு பாடுகளை படவும் மரிக்கவும் மீண்டுமாக உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி, தான் மீண்டும் மரித்து உயிரோடு எழுந்திருந்ததை அவர்களுக்கு நிரூபித்து அவர்களை மீண்டுமாக விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 9வது வசனத்தில் இயேசு விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை கீழே நின்று கொண்டிருந்த சீடர்கள், உடன் நின்று கொண்டிருந்த சீடர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணார்ந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தபோது 2 வெண்ணுடை உடுத்த இருவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீடர்களிடத்திலே, கலிலேயராகிய மனிதரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடமிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த நிருப பகுதியிலே தூய ஆவிக்காக காத்திருக்குதல் என்பது ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றபோது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தேவதூதர்கள் மூலமாக அந்த சீடர்களுக்கும் நமக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, இந்த இயேசு
எப்படி வானத்திலே எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்பதா. ஆண்டவருடைய வருகை எப்போது என்று நமக்கு தெரியாது. ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் உடனடியாக அவருடைய வருகை இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆகவேதான் தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் பொதுவாக அவர்கள் வைத்து அனுபவித்தார்கள் என்று ஆதி திருச்சபையிலே நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் திருமறையில, குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம். அவர் பரமேறி போய் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் வரவில்லை. ஆனால் அவருடைய வருகை என்பது நிச்சயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வருகைக்காக காத்திருக்குதல் என்பது ஆயத்தத்தோடு அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய வெளிச்சம், நம்முடைய விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தூய ஆவிக்காக காத்திருக்குதல் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்காக, நியாயாதிபதியாக வரப்போகிற ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைவாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 49 வரை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில தூய ஆவிக்காக காத்திருக்குதல் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்குதல் என்பதாகும். தூய ஆவிக்காக காத்திருக்குதல் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்குதல் என்பது இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. லூக்கா புத்தகத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. அதிலே ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு குறிப்பிட்டு இதிலே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த புத்தகம் துவங்கும் போது தேவாலயத்திலே துவங்கும். இந்த புத்தகம் முடிவடையும் போதும் தேவாலயத்திலேயே முடிவடையும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற ஒரு சீட்டை பெறுகிறார் என்று 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த லூக்கா எழுதின நற்செய்தியினுடைய கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 50 கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். தேவாலயத்திலே துவங்கி தேவாலயத்திலேயே நிறைவு பெறுகிற ஒரு அற்புதமான நற்செய்தி நூல் என்று இதை சொல்லுவார்கள். இயேசு பரமேறி போகிற அந்த நிகழ்வை லூக்கா மட்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறார். இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு அவருடைய சீடர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இயேசு பரமேறி போவதற்கு முன்பதாக அவருடைய சீடர்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு? புதிதான ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. அந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே பிதாவானவர் இந்த அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருந்த ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை இயேசு நிறைவேற்றுவதாக அங்கே சொல்லுகிறார். என்ன வாக்குத்தத்தம் என்று சொன்னால், இதோ நான் உங்களுக்கு அனுப்ப போகிற அந்த தூய ஆவியானவர் என்பது உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே தரிப்பிக்கப்படுவீர்கள். சீடர்கள் தங்களுடைய சொந்த பலத்திலே நிற்க முயற்சி செய்த போது சீடர்கள் விழுந்து போனார்கள். சீடர்கள் தங்களுடைய சுய பலத்திலே சார்ந்திருந்த போது
கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர்கள் நிற்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள் அவரை மறுதலித்தார்கள், அவரை விட்டு ஓடி போனார்கள், அவர்களை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரமேறி போவதற்கு முன்பதாக ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே வாசித்தால் இன்னும் கூடுதலாக அதை பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டுகிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அந்த சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன என்பதை யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். பிதாவானவர் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார் என்று யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 29 நீங்கள் படித்தால் அதிலே சொல்லப்படுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே கடவுள் அவருடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக சீடர்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வரும்போது ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவராக, ஆலோசனையும் பலனையும் தருகிற ஆவியானவராக, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவராக இருந்து அவர்களை பலப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக அவர்கள் மாற முடியும் என்று ஆண்டவர் நினைத்து அதற்காக காத்திருக்க சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில நம்முடைய சுயத்தை சார்ந்து, என்னுடைய சுய பலத்தை நான் சார்ந்து நான் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று நான் முயற்சித்தால் நான் அநேக நேரங்களில் விழுந்து விடுவேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறான ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்துவிடும். ஆகவே நாமும் கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாட்கள் அவசியம். எதற்காக? உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நம்மை பலப்படுத்தும்படி, தூய ஆவியானவர் மூலமாக நாம் பலப்படுத்தும்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் காலம், இந்த காலங்களிலே அதிகமாக எங்கும் வெளியிலே செல்ல முடியாத ஒரு காலங்கள். இந்த நாட்களை நாம் கடவுளுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நாட்களாக நாம் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நம்மை பலப்படுத்தி தொடர்ந்து இந்த உலகத்திலே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உன்னத சாட்சிகளாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற நாட்களாக, அதற்காக தேவ சமூகத்திலே அதிகமாக காத்திருக்கிற நாட்களாக நாம் மாற்றுவோமானால் உண்மையாகவே இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்பது ஆண்டவர் தருகிற புது வாழ்வுக்காக காத்திருத்தல், ஆண்டவரது வருகைக்காக காத்திருத்தல், மூன்றாவதாக ஆண்டவரது வாக்குத்தத்தத்திற்காக காத்திருத்தல் என்பதாகும். அப்படிப்பட்ட காத்திருத்தலின் நாட்களாக இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு அமைய எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வலமில்ல பிதாவாகிய கடவுளிடமிருந்து உடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு குணசீலன் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல திருமதி ரத்னாவதி அம்மா அவர்களும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார் என்பதையும், திரு அருள் தனராஜ் ஐயா அவர்களும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார் என்பதையும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 பேரையும் இழந்து தவிக்கிற அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தனி ஜெபங்களில், உங்களுடைய குடும்ப மன்றாட்டுகளில் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிடிந்தால் தொலைபேசியில் நீங்கள் அவர்களோடு பேசி அவர்களை ஆறுதல் படுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தூய்மையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எல்லா அருள் வளங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருந்து எங்களை கிருபையாக வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டங்களில் கொரோனா வைரஸ் என்னுடைய 2ஆம் அலை அதிகமாக பரவி வருகிற இந்த சூழலில் உம்முடைய அடைக்கலத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிநபர்களும் மிகப்பெரிய அச்சத்தில் இந்த வைரஸினாலே தாக்கப்பட்டு விடுவோமோ என்கிற எண்ணத்திலேயே நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தான் எங்கள் அடைக்கலம், நீர்தான் எங்கள் நம்பிக்கை, நீர்தான் எங்கள் வாழ்வின் ஆதாரம். உம்மை தவிர எங்களுக்கு வேறு பாதுகாப்பு இல்லை, அடைக்கலம் இல்லை என்பதை உணர்ந்து உம்முடைய திருப்பாதங்களை முத்தமிடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டும். இந்த உலகம் சந்தித்திருக்கிற இந்த பேரிடரிலிருந்து ஆண்டவர் தயவு கூர்ந்து இந்த மனுக்குலத்தை விடுவிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுய முயற்சியிலே, எங்களுடைய திறமையினாலே, எங்களுடைய பலத்தின் நிமித்தமாக, எங்களுடைய கண்டுபிடிப்புகளின் நிமித்தமாக இந்த கொரோனா வைரஸ் அச்சத்திலிருந்து நாங்கள் விடுபட முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீர் இந்த மனுக்குலத்தின் மீது தயவு பாராட்டி, இரக்கம் பாராட்டி, தம்முடைய பேரருளை வெளிப்படுத்தினால் ஒழிய இதிலிருந்து இந்த மனுக்குலம் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் அறிக்கையாக உம்முடைய சமூகத்தில் வெளியிடுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தயவு பாராட்டும்.
இந்த மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை தாரும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையில் சில குடும்பங்கள் இந்த வைரஸ் தாக்கத்தினாலே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில குடும்ப மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் கர்த்தர் தயவு பாராட்டி நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும்படி நாங்கள் நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இன்னும் மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சைக்காக காத்திருக்கிற அநேகர் உண்டு. ஆண்டவரே, மருத்துவ வசதிகள், மருத்துவ உபகரணங்கள் கிடைக்காமல் உயிருக்காக போராடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாக கண்ணோக்கி பாரும். ஒரு விசை இந்த மனுக்குலத்தை நினைவு கூறும். உம்முடைய அன்பு மிகப்பெரியது என்பதை இந்த மனுக்குலம் இன்னும் ஒரு விசை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இந்த மனுக்குலத்திற்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும். குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீரே ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாப்பை தந்து ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த உம்முடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக உம்முடைய தூய ஆவியானவருக்காக காத்திருக்கிற அந்த அனுபவம் என்பது ஆண்டவர் தருகிற புது வாழ்வுக்காக காத்திருக்கிற அனுபவமாக, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற அனுபவமாக, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு காத்திருக்கிற அனுபவமாக இந்த நாட்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி உம்முடைய திருச்சமூகத்தில் மன்றாடி நிற்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, தங்களுடைய பணிகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் நினைவு கூறும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் தயவு பாராட்டி எல்லா குடும்பங்களையும் நீர் போஷித்து வழிநடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடி நிற்கிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த திரு குணசீலன் ஐயாவுக்காக நாங்கள் அவர் வாழ்ந்த வாழ்வுக்காக நன்றி பாராட்டுகிறோம். அவர் விட்டு போயிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்கு நல்ல ஆறுதலை தாரும். அதே போல திருமதி ரத்னாவதி அம்மாவுக்காக அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் விட்டு போயிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தின் மக்களுக்கும் நீரே ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த அருள் தன்ராஜ் ஐயாவுக்காக அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மூவரும் இந்த திருச்சபையில நல்ல ஒரு விசுவாசிகளாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்வின் நோட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அருள் தன்ராஜ் ஐயாவுடைய குடும்பத்தின் மக்களுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து இந்த பெரிய இழப்பை இந்த குடும்பத்தின் மக்கள் தாங்கிக் கொள்ள தேவரீர் அவர்களை பலப்படுத்தும். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக உம்முடைய திரு பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று உம்முடைய சத்தத்தை அவர்கள் காதுகள் கேட்க ஆண்டவர் அருள் புரியும். ஆண்டவரே, ஒரு புதிய வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் முழுமையும் உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த திருச்சபையிலிருந்து வெளியிடங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே தங்கி இருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய மாறாத கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். குறிப்பாக கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல நிலைகளிலே உதவி செய்கிற மருத்துவர்கள், தாதிமார்கள், மருத்துவ உதவியாளர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்த உம்முடைய சமூகத்தில் மன்றாடி நிற்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு எடுக்கிற முயற்சிகளில்
ஆண்டவர் கூட இருந்து முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், இன்னும் அரசு உயர் அதிகாரிகள், அரசு பணியாளர்கள் அனைவருமாய் இணைந்து இந்த கொரோனா வைரஸ் இரண்டாவது அலைக்கு எதிராக எடுக்கிற முயற்சிகள், அதை கட்டுப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற அத்தனை பிரயாசங்களையும் ஆண்டவர் தாமே உம்முடைய தெய்வீக கரத்தினாலே வழிநடத்தி ஒரு முழுமையான விடுதலையை எங்களுடைய தமிழகமும் இந்திய தேசத்தின் எல்லா மாநிலங்களும் உலகமெங்கும் ஒரு மீட்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவரீர் தாமே தம்முடைய பேரருளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய கூட்டுறவும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் என்றென்றும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்க கடவோம். ஆமென். Blessed assurance, Jesus is mine.